தென்மண்டல வணிகர் ஒருங்கிணைப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய மண்டலத்துடைய தலைவர் ஆர் கோடீஸ்வரன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைவர் அலெக்ஸ் அவர்களே, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செயலாளர் என் ராஜகோபால் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் வி எம் வேலாயுத பெருமாள் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவர் வி கண்ணன் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு 2 மாதத்துல ரெடியாகின மாவட்டம். இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவுல பேசக்கூடிய மாவட்டமா அமையும். காரணம் என்னன்னா, அத்தனை நிர்வாகிகளும் பம்பரமா செயல்பட்டாங்க. தொடர்ந்து அலெக்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காப்புல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சண்முகநாதன் அழகான ஒரு தெளிவை கருத்தை வச்சாங்க. வணிகர்கள் தான், சிறு வணிகர்கள் தான் பொதுமக்களை சந்தித்து அன்றாடம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கவங்க தான் வணிகர்கள். இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி பேசக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களும் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களும் ஆன்லைன் வர்த்தகத்தை பேசினாங்க. அண்ணனும் அதுக்கு தகவல் சொன்னாங்க. இருக்கக்கூடிய திருநெல்வேலியோடைய அருமையான அழகா சொன்னாங்க அந்த வார்த்தைய. ஆனா எல்லாத்தையும் விட சிறப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாத, வால்மார்ட் வரக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற இருந்ததுல முன்னாள் முதலமைச்சர் அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான் சட்டமன்றத்திலேயே தீர்மானமா போட்டாங்க, வணிகர்கள் பாதிக்கும், இந்த இவங்க வந்தாங்கன்னா வணிகர்கள் பாதிக்குங்கிறத தெளிவா தீர்மானம் போட்டாங்க. ஆனா நம்ம எந்த அரசையும் சாராதவர்கள், எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள், யாரு தப்பு பண்ணாலும் உடனடியாக அறிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு துணிவும் தைரியமும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைக்கு மட்டும்தான் உண்டு. ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா சென்ற 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஐயா எடப்பாடியார் ஆட்சியில இங்க இருக்கக்கூடிய அத்தனை சிறு வணிகர்களுக்கும் தெரியும், வணிக உரிமை பெற வேண்டும் என்றால் வெறும் 500 ரூபாய் இருந்தது. எவ்வளவு இருந்தது? வெறும் 500 ரூபாய். ஒரு வணிக உரிமை பெறணும், அந்த உரிமை பெற்ற வருவான் கடை நடத்தணும், அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்ந்த அந்த சங்கத்தினுடைய மாநாடு திருச்சி நடக்கும் போது ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பொய்யான வாக்குறுதியை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்தா போதும் வணிகர்கள் உரிமத்தை என்று அங்க அறிவிச்சு அந்த மாநாட்டில் வணிகருக்கு ஏதோ நல்லது செய்யப்படுங்கிற அடிப்படையில் அறிவிச்சுட்டு வந்தாங்க. அறிவிச்சுட்டு வந்து 1 வருஷம் கூட ஆகல. அடுத்த மார்ச்சுக்கு வந்தோம்னா மார்ச் மாதம் வந்தா வணிக உரிமை பெறணும். எல்லா கிளைச்சங்க நிர்வாகிகளும் இப்படி அதிர்ந்து போய் நிக்கிறான். இன்னைக்கு ஜியோ போட்டு பாஸ் ஆகி வந்துச்சு. என்ன வந்திருக்கு? 500 ரூபாய் இருந்தது, 10,500 ரூபாய் உயர்த்தப்பட்டுருச்சு. இவர்கள் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே எந்த நல்லதையுமே செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து இந்த வணிகர்கள் இவங்க ஆட்சி வந்தாங்கன்னா உடனே என்ன நடக்கும் சொன்னோம்னா, கடைகள் எல்லாம் சண்டை. ஒன்றும் இல்லை, கேவலம் பிரியாணிக்கு சண்டை வரும். இதுதான் அந்த நிலை. நம்ம இந்த அரசுக்கு கோடிட்டு காட்டுறோம், குற்றச்சாட்டை வைக்கல, கோடிட்டு காட்டுறோம். பல முறை மனு கொடுக்கிறோம். சென்னையிலேயே அந்த வண்ணாரைப்பட்ட பகுதியில் ஒரு கடையில தகராறு, அவங்கள கத்தி எடுத்து குத்துறான். தாம்பரத்தில் ஒரு மெடிக்கல்ல கத்தி எடுத்து குத்துறான், ஒரு உயிர் இழந்துடுறாரு ஒரு வணிகர். வணிகர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு. அந்த சட்ட ஒழுங்குக்கு யார் வச்சிருக்கா? தமிழக முதல்வர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாருங்கிறத பல முறை நாங்க சந்திச்சு மனு கொடுக்கிறோம். இந்த வணிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறத சொல்லியும் அவர்கள் எதையுமே காது கொடுத்து கேட்கறது இல்லை. பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில மட்டும் வணிகர்கள் கடையில இறந்தது மட்டும் ஒரு 15 to 20க்கு மேல இருப்பாங்க. சரி, இறந்தாங்க, அந்த குடும்பத்தை அழைச்சி ஏதேனும் அந்த குடும்பத்துக்கு செய்யணுமாங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு கிடையாது. ஆனா ஏதோ
கள்ளச்சாராயம் வித்து குடிச்சு மரணம் அடைஞ்சா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் நிவாரண நிதி. ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கலைஞர் கொண்டு வந்தல்ல வணிக நல வாரியத்தை சீர் செய்யுங்க. வணிக நல வாரியம் செத்து போய் கிடக்குது. இந்த வணிகர்களுக்கு எல்லாம் ஒரு புத்துணர்வு கொடுக்கணும்னா வணிக நல வாரியத்தை சரி செய்து அது ஒழுங்காக செயல்பட வேண்டும்ங்கிறத நம்ம சொன்னோம். சென்ற ஆண்டு வாக்குறுதியா இங்க அருகாமையில் இருக்கிற மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வணிகர்களுடைய வாரியத்தை நாங்க சரி செய்து வணிகர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யறேன்னு சொல்லி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளையும் அழைத்து பேசி சிறு வணிக சங்கங்கள் எல்லாம் எல்லா கிளை சங்கங்கள் அழைத்து சொல்லி அவங்களெல்லாம் வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகுங்க. உறுப்பினர் ஆயிட்டம் சொன்னோம்னாலே அவங்களுக்கு ஒரு பேரிடர்ல ஒரு விபத்துல ஏதேனும் இறந்தார் என்றால் இருக்கக்கூடிய 2 லட்சத்தை 5 லட்சமாக உயர்த்த வேண்டும்ங்கிற கோரிக்கையை வச்சோம். ஆனா அவர்கள் அதையெல்லாம் செய்யல. வணிக நல வாரியத்தை சரி செய்யல. வணிக நல வாரியம் ஏதோ கிடப்புல கிடக்கு. வணிக நல வாரியத்தை சரி செய்யணுங்கிறத சொன்னோம். அதையும் காதல வாங்கல. எல்லாமே ஒரு கண்டுடைப்பு. வணிகர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வணிக நல வாரியமே ஒரு கடை உரிமம் பெற்று விட்டால், ஒரு கடை நடத்தக்கூடிய தகுதி அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் அந்த கடைக்கு இந்த வணிக நல வாரியம் பொருந்தும். இந்த வணிக நல வாரியத்தில் அவங்கள உறுப்பினர் ஆயிட்டாங்கிற தகுதியை கொண்டு வரணும்னு பல முறை கோரிக்கைகள் கொடுக்கிறோம். அதெல்லாம் இவங்க காதல கூட கேட்கறது இல்லை. ஒரு கடை நடத்த வேணும்னா ஒரு உரிமம் பெறணும். உரிமம் பெற்றாச்சுன்னு சொன்னா என்ன நடக்கணும்? அவர் இந்த வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் ஆயிடணும். அப்படி உறுப்பினர் ஆயிட்டம் சொன்னோம்னா இந்த விபத்துல ஏதேனும் தவறி இறந்து விட்டால் அவர்களை 2 லட்சங்கிறத குறைந்தது 5 லட்சமா உயர்த்துங்கன்னு பல முறை கொடுத்தோம். அதை செய்யல. ஆனா இவர்கள் எல்லோரும் இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா வகையிலையுமே எதையுமே வணிகர்களை காது கொடுத்து கேட்கறது இல்லை. சரி, மாநில அரசு தான் இந்த நிலைமையில இருக்கு. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி, இந்த ஜிஎஸ்டி வரி இருக்கக்கூடிய சிறு வணிகர்களுக்கு ஏதேனும் அது பயன்படுமா, ஏதேனும் பிரயோஜனப்படுமான்னு சொன்னோம்னா இருக்காது. என்ன காரணம்னா அவர்கள் டார்கெட் என்ன? 20 லட்சம் வியாபாரம் பண்ணக்கூடிய கடைகள் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வராது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்காங்க. ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல. எல்லா கடைக்கும் ஜிஎஸ்டி உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சு. என்ன காரணம்னா வங்கி மூலியமாக அந்த கணக்கு வச்சிருக்கக்கூடிய கடைகள் அத்தனை கடைகளும் ஜிஎஸ்டி அப்படி ரவுண்டு கட்டி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா டோல்கேட்லையும் பாத்தீங்கன்னா தெரியும், அமைச்சர் மூர்த்தியினுடைய வாகனம் அணிவகுத்து நிற்கும். வாகன சோதனைன்னு இந்த ஜிஎஸ்டி வரம்புக்காக, அது இல்லாம சேல் டாக்ஸ் அந்த வரம்புக்காக இருக்கக்கூடிய புதிய முத்தூர்ல கூட நேற்று பேசும்போது சொன்னாங்க அந்த நிர்வாகிகள், அண்ணன் எங்களுக்கெல்லாம் 15 லட்சம் அபராதம் போட்டிருக்காங்க. எந்த வகையிலுமே எதுவுமே மேல்முறையீடு போக முடியல. இல்லைன்னா கடையை செல் வைப்போம், குடோனை செல் வைப்போங்கிற ஒரு அதிகார போர்வேலை இந்த அரசு போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாம சென்னை பெரிய நகரங்கள்ல, மாநகராட்சி கூடிய நகரங்கள்ல எல்லாம் இந்த அதிகாரிகள் தொல்லை முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றோம், சமூக விரோதிகள் தொல்லைகள் அதிகமா இருக்கும். அதையெல்லாம் விட்டு இன்றைக்கு அதிகாரிகள் அவருடைய போர்வையில் வந்து கடையில உட்கார்ந்து பார்த்து என்னென்ன சிறு தவறுகள் ஏதேனும் இருப்பான் பார்த்து அதை கண்டுகொண்டு லஞ்சமாக பெற்றுக்கொண்டு திரும்புகிறார்கள். இதையெல்லாம் கண்டிச்சு தான் ஒவ்வொரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா தெரியும், சென்னையில குறிப்பா எல்லா மாவட்டத்தினுடைய தலைவர்கள் உள்பட்ட பகுதியில தொடர்ந்து ஏதேனும் அதிகாரிகள் வந்தால் அவரை சிறை பிடித்து காவல் அதிகாரிகள் ஒப்படைச்சிருவோம். தொடர்ந்து குளத்தூர்ல கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவர் பேர் சுதாகர், எல்லா கடையிலும் போய் வாங்கிடுவார். ஒரு ஏழை ஒரு சின்ன கடை, அந்த கடையில போய் நிற்கும் போது தகவல் எனக்கு சொல்றாங்க. உடனடியா போய் சொல்றேன், சார் இந்த 500 ரூபா வாங்காதங்க, பணம் வேணும்னா வாங்க, உங்களுக்கு தனியா தரேன் அப்படிலாம் சொல்லி பார்த்து அவரை கூடும் போது நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல.
கடைசியில் பார்த்தாரு, அங்கே ஒரு 200 ரூபாய் கிடைக்குமான்னு பார்த்தாரு. நாங்கள் சண்டை போட்ட ஒரு நிலம் ஓடினாரு. ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா? உங்களை எல்லாம் தொலைத்து விடுவேன் என்று சொன்னார். ஆனால் அமைப்பு அதுக்கு அஞ்சவே இல்லை. அவரை காவல் நிலையத்தில் பிடித்து கொண்டு அவரை பணியிட மாற்றம் பண்ணி கள்ளக்குறிச்சி போனார். ஒவ்வொரு பகுதியிலையும் வணிகர்கள், வணிக சங்க நிர்வாகிகள் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால? தமிழக முன்னாள் முதல்வர் அவங்க எல்லா வணிகர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஆக்கினாங்க. இதே எடப்பாடியாரை பார்க்கும்போது கூட சென்றாண்டு போயிருந்தேன். வணிகர்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க சட்டமன்றத்தில் கண்டிப்பா பேசுறோம்னு சொன்னாங்க. இப்ப கூட அருமை அண்ணன் சண்முகநாதனுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், இங்க இருக்கக்கூடிய எங்க நிலைகள் எல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். நீங்கள் இதை சட்டமன்றத்தில் ஐயா எடப்பாடியார்ட்ட சொல்லி இந்த வணிக உரிமை 10,100 அதிகம், அதை நினைச்சா ஒரே நாளில பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, வணிகர்களை வணிக நல வாரியத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த உரிமை பெற்றதற்குள்ள அவங்கள கொண்டாங்க. ஏன்னா இன்னைக்கு 10-15 ஆண்டுகள்ல கலைஞர் காப்பீடு திட்டம், அடுத்து முதல்வர் காப்பீடு திட்டம், பாரத பிரதமர் காப்பீடு திட்டம் அப்படின்லாம் வந்துச்சு. ஆனா வணிகர்களுக்கு எந்த வகையுமே இல்லாம இந்த வணிக நல வாரியம் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதை நீங்க சரி செய்து ஒரு விபத்திலேயோ ஒரு அகால மரணம் எங்கே அடைஞ்சோ ஒரு பேரிழப்பு நடந்ததுன்னா அதை ஏற்கனவே எல்லா முதல்வர்கள் காப்பீட்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய 10 லட்சமா இருக்கக்கூடிய அளவை இந்த வணிக நல வாரியம் 10 லட்சமா உயர்த்த வேண்டும் என்று கேட்டு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வயது மூப்புல தொழில் பண்ண முடியாம அந்த குடும்பத்தை கவனிக்க முடியாம இருக்கக்கூடிய 60 வயது தாண்டி இருக்கவங்களுக்கு அவர்கள் தகுந்த ஓய்வூதிய திட்டத்தையும் கொண்டுவர வேண்டும் என்று நீங்கள் அங்க பேசி, ஏன்னா இன்றைக்கு காது கொடுத்து கேட்கறது யாரு? எதிர்கட்சி தலைவர் பேசணும்னா அப்படி அரங்கமே அதிர்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறாங்க. நீங்க வணிகர்களுக்காக இந்த திட்டத்தை அங்க பதியப்படுங்க. ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு ஏதோ அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதை பேசுனீங்கன்னா உடனே எடுத்துக்குவாங்க. ஏன்னா இந்த குறையெல்லாம் இருக்கு, அதுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, சொன்னோம்னா அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வருகை தந்திருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் தேவேகானுடைய புல்லட் ராஜா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா அவரும் எனக்கு தெரியும், அவர் ஒரு வணிக குடும்பத்தை சார்ந்தவங்க தான். உங்க அமைப்புக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால், ஏதேனும் சிக்கல் இருந்தா, வணிகர்கள் குறைகள் இருந்தா அதை எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் தலைவரிடம் சொல்லுகிறோம் என்று இந்த இடத்துல அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கும் நான் சொல்றேன், இதெல்லாம் வணிக குடும்பத்தை சேர்ந்த பிரச்சனைகள், இதையெல்லாம் கருத்துல கொண்டு உங்க தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் பேச சொல்லுவோம், எல்லா நிர்வாகிகளையும் வரும்போது சொல்லுவோம், எல்லா முக்கியஸ்தர்களும் வரும்போது சொல்லுவோம், முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னு சொன்னோம்னா, நாங்க சொல்வதை விட உங்க தலைமைக்கு சொல்லுங்கள். உங்க தலைமைக்கு சொன்னால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு ஒரு பயன்படுங்கிறத சொல்லுவோம். ஏற்கனவே எல்லா விஷயத்திலையும் வரக்கூடிய 42வது வணிகர் தினம் நெல்லை அடுத்து நம்ம சென்னை அடுத்து உள்ள மறைமலை நகர்ல மிகப்பெரிய அளவுல எழுச்சியா நடக்கும். ஏற்கனவே 6 மாநில மாநாடு நடத்தி 7வது மாநில மாநாடுக்கு நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய தலைப்பு எல்லாரும் நேற்று உட்கார்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகள்லாம் கலந்து பேசி இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போது, அண்ணன் இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது, இந்த தலைப்பு வைக்காண்டாமங்கிற கருத்தை என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், துணிஞ்சு அடிப்போம், கவலையே இல்லைங்கிறத தெரிவித்தோம். வரக்கூடிய 42வது வணிகர் தினத்தினுடைய நம்மளுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய 7வது மாநில மாநாட்டிற்கு வணிக விரோத சட்டங்களுடைய எதிர்ப்பு மாநாடு. அதை தொடர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சட்டம் போடுறாங்க, வணிகர்களுடைய எதிர்ப்பான எந்த வணிகர்களும் கூட்டு பேசுறது இல்லை. அதைத்தான் தலைப்பா வச்சிருக்கோம். இந்த தலைப்பை இந்த இடத்துல அறிவிக்கிறோம். நீங்க தொடர்ந்து அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் சொன்ன மாதிரி
வரக்கூடிய ஒரு கடை இருந்தா ஒரு 500 பேர் வருவாங்க. அவங்களாம் சொல்லுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் போட்டு மிகப்பெரிய அளவில் இடையூறா இருக்காங்க, அதனால வரக்கூடிய மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசப்படணும், வணிகர்களை காக்கணுங்கிறத நீங்க சொல்லுங்க. அப்பந்தான் என்ன ஆகும், கேட்கும். நம்ம எந்த அரசையும் குறையா சொல்லல, ஆனா குறை எந்த அரசை செஞ்சாலும் நம்ம சொல்ல தயாரா இருக்கிறோம். வரக்கூடியதுல அருமையான சண்முகநாதன் கண்டிப்பா ஐயா எடப்பாடியாரை கூட்டிட்டு வந்துடுறேங்கிற வாக்குறுதியை கொடுத்தாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. இது இங்க வந்திருக்கவங்க எல்லாம் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தான், எந்த கிளை சங்கங்களோட நிர்வாகிகளும் வந்திருக்க மாட்டாங்கன்னு, எல்லாம் மாவட்டத்தினுடைய இதுதான். நம்ம எந்த வகையிலையும் காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் கூட்டுவோம். நீங்க கண்டிப்பா மறைமலை நகர்ல நீ வந்து பாப்பீங்க. அப்ப அந்த கூட்டம் மாநாடு அரசியல் கட்சி மிஞ்சக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பெருமன் மாநாடு அமையும். நாங்க சும்மா சாயங்காலம் மட்டும் மாநாடு போட்டு சீன் காட்டுறவங்களே கிடையாதுன்னு, எங்க கலைஞர் வீரன் பாணியில களத்தில் இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள் நாங்க. அதனால மாநாட்டை பாருங்க, மாநாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. ஏற்கனவே தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் அழைச்சிக்கிட்டே இருக்கோம். முதல் மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான பெரிய கட்சியில இருந்து வந்திருந்தாங்க. அடுத்த மாநாடு கொரோனா, அண்ணன் பேசும்போது கூட அழகாக சொன்னாங்க, கொரோனாவில் வணிகர்கள் மக்களை விட பெரும் பாதிப்பு அடைஞ்சவங்க, ஆனா பொதுமக்களை காப்பாற்றிய பெருமை இந்த வணிகர்களுக்கு சேரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ கவனிச்சிங்களா கவனிக்கல, ஒரு பால் பாக்கெட் வேணும்னா கூட வணிகர்கள் களத்தில் இறங்கி நம்ம உயிரை கூட போனா பரவாயில்ல பொதுமக்களை காப்பாற்றணுங்கிற ஒன்றா இருந்தது. ஆனா அன்னைக்கு இருக்க அரசா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருந்த அரசாங்க இருந்தாலும் சரி, வணிகர்களை ஒரு வார்த்தை கூட வாழ்த்தவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் டாக்டர், செவிலியர், இப்படி அந்த பணி புரிஞ்சவங்களை தான் வாழ்த்தினாங்க. வணிகர்களை ஒரு நோக்கம் கூட வாழ்த்தல. வணிகர்கள் இல்லை என்றால் யாருமே சாப்பிட்டுக்கே முடியாதுங்கிற நிலை அன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் கடந்து வணிகர்களை காப்பாத்தினா, வணிகர்கள் பொதுமக்களை மிகப்பெரிய அளவில் காப்பாத்தினாங்க. நாங்கெல்லாம் எடப்பாடியார் சொன்ன உடனே 40 வண்டியில வட சென்னை முழுக்க காய்கறியை கொடுத்தோம். அடுத்து இவர் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் கொரோனா இருந்தது. அப்பவும் தொடர்ந்து அரசுக்கு எந்த நெருக்கடியுமே இருக்கக்கூடாதுங்கிற நிலையை கையில் எடுத்து தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு களத்துல நின்றுச்சு. எல்லா இடத்துலயும் 12 மணிக்குன்னா கடை மூடிடுவாங்க, ஆனா 12 மணிக்குள்ள எல்லா பொதுமக்களையும் சந்திச்சு களம் இறக்கி பார்த்தோம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அன்பு பாலம் மூலியமாக, நீ சொல்ல அன்பு பாலம் மூலியமாக கிட்டத்தட்ட சென்னையில குளத்தூர் அருகாமையில் உள்ளதுல பட்டுமேட்ல அந்த சங்கத்துல மண்டல தலைவர் அண்ணாசலமூர்த்தி தலைமையில 25 லட்சம் ரூபாய்க்கு வணிகர்களுக்கு கொடுத்தோம், பொதுமக்களுக்கு கொடுத்தோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், தட்டி பாருங்க, நியூஸ் செவன்ல அன்பு பாலம் மூலியமாக 25 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், குறையல. பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் சேர்த்து கொடுத்தோம். ஏன்னா கொரோனாவில் மாநாடு நடத்த முடியல, அந்த மாநாட்டினுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கொடுத்தோம். அடுத்த மாநாடு அதே மாதிரி நடந்தது. அதுக்கு அடுத்த மாநாடு சென்னையில அமைச்சர்களை வச்சு பண்ணோம். முக்கிய கட்சியினுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டோம். அதுல அருமையான திருமாவளவன் கூட வந்தாரு. திருமாவளவன் எங்களுடைய தீர்மானத்தை எடுத்துட்டு போய் தான் திருச்சியில உள்ள தமிழக முதல்வர் வாசிச்சார். அந்த தீர்மானம் இன்னைக்கு இருக்கும், வாசிச்சாரு. அதனால திருமாவளவன் கூட நம்ம சொல்லி தான் விட்டோம், தீர்மானத்தை எடுத்துட்டு போவாதாங்கன்னு கேட்டோம். எடுத்துட்டு போய் அங்க திருச்சியில வாசித்தார் தீர்மானத்தை. அதனால எல்லா அரசியல் கட்சியும் தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கோம். அடுத்த மாநாடு ஒய்எம்சியில சீமானை வச்சு மாநாடு நடத்தணும். அடுத்து எதுக்கு இங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் நாங்க கூப்பிடணும் சொன்னோம்னா, எங்க கஷ்டத்தை அறிஞ்சு வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் வணிகர்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்கிறத நாங்க நினைச்சு கூப்பிட்டுருக்கோம். அருமை அண்ணன் தயவு கூர்ந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி, இந்த மாதிரி இருக்கு வணிகர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை தான், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இந்த பிரச்சனைகளை களைஞ்சு சமூக விரோதிகள் செயல்படாம நடக்காம தொடர்ந்து இந்த சங்கங்கள் என்னைக்குமே வரக்கூடிய நல்ல ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்களுக்கு துணையா நிற்போம். அது தெளிவா தெரிஞ்சுங்க. தப்பு யார் பண்ணாலும் அங்க பக்கம் நிக்க மாட்டோம். இன்னைக்கு தொடர்ந்து ஜிஎஸ்டி வரை ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். ஜிஎஸ்டி வரை ஒருமுறைப்படுத்திடலாம்.
எப்படி பார்த்தோம்னா உற்பத்தி ஆகிற இடத்துலயே அந்த பொருளை இவ்வளவு ரூபாய் இவ்வளவு கரெக்ட் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னோம்னா இந்த சிறுவணிகர்கள் கணக்கு ஆள் வச்சு எழுத வேண்டிய வேலையே இருக்காது. கொஞ்சம் சுமாரான இருக்க கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடிட்டருக்கு 50,000 சம்பளம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிகத்தினுடைய ரொம்ப சிரமம், நெளிஞ்சு போய் கிடக்கும். அதனால அந்த மாதிரி இல்லாம அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு ஏற்கனவே கழுதி எழுதியிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக கூட அவங்களுக்கு சொல்றோம், அவர்கள்லாம் என்ன பண்ணணும்னா தாண்டோனித்தன முடிவை எடுக்காம வணிகர்களை அழைத்து வணிகர்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு இப்படி இப்படி பண்ண நல்லா இருக்குங்கிறத தெரிவிக்கணும். ஏற்கனவே கோவையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க இதுதான் பேசணும், இதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் கூப்பிடுறாங்க. அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அங்க. அவரு அன்னபூர்ணா தொழிலதிபர், அவரு யதார்த்தமா அவங்க கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுக்கு ஜாமுக்கும் நீங்க ஏமா வரி போடுறீங்க, அதை விட வரக்கூடிய வாடிக்கையாளர்லாம் கேட்கறாங்க, நீங்க ஒரே வரியா கொண்டு வர வேண்டியதானு நம்ம வைக்கிற கோரிக்கை அந்த மாதிரி யதார்த்தமா வைக்கிறாரு. உடனே அன்னைக்கே கூப்பிட்டு மிரட்டி அடுத்த நாள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய வைக்க அளவுக்கு அவங்க துணிவான நிலைய வச்சாங்க. அதை கண்டிச்சு உடனடியாக நாங்க அறிக்கை விட்டோம்னு சொன்னோம்னா அந்த பெருமை தமிழ்நாடு அனைத்து வன்னியர் சங்கங்களுடைய பெருமை மட்டும்தான் கிடைக்கும். ஏன்டா கூட பிஜேபியினுடைய நண்பர்கள் உடனே கேட்டாங்க, அண்ணா இப்பெல்லாம் பேசாதாங்க அண்ணா அப்படின்னாங்க. நாங்க யாரு செஞ்சாலும் கேட்போம். இப்ப கூட கொட்டு மலையில சென்னையில ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடிய டிசி கேட்கிறாரு, இவ்வளவு மழை பெய்யுதுன்னா எப்படி யாரு வருவா அப்படின்னு 8 மணிக்கு கேட்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. உடனேயா கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் நடந்தே தீரும், குறைஞ்சது ஒரு 1000 பேர் வருவாங்கன்றான். அவரு சிரிச்சுக்கிட்டு எந்த காவல்துறை அதிகாரிகள் அங்க நிப்பாட்டால 9 மணி ஆகுது, அப்படி சங்கத்துடைய நிர்வாகிகள் மொத்த நிர்வாகிகள் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 1000 இருந்து ஒரு 1500 பேர் வரும். உடனே 200 போலீஸ் ஒன்று இறக்குறாரு. நான் அப்பவே சொன்னேன் வருவாங்கன்னு சொன்னா நீ கேட்கல என்ன. அப்புறம் சொல்றாரு கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு சொல்றாரு, உண்மையிலேயே உள்ளபடியா உண்மையான அமைப்புன்னு சொன்னோம்னா நம்ம அமைப்பு தான்ங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணார். ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகம் தொடர்ந்து நம்ம பாதிச்சிருக்கிறோம். அந்நிய முதலீட்டுல இருந்து வரக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்துல பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நடிகர் விஜய் சேதுபதி அவரு மண்டிங்கிற ஒரு ஆப்ல நடிக்கிறார். நாங்க போய் ஒரு மனு கொடுக்கிறோம். சரி, நடிகர் ஒரு சமூக சேவகர் ஏதாவது காத்து கொடுத்து கேட்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு மனுவை கொடுக்குறோம். நிர்வாகிகள்லாம் போய் அவர் உடனே நான் ராமநாதபுரத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறேன், அதனால இப்பெல்லாம் பேச முடியாதுன்றாரு. உடனடியாக நிர்வாகிகளை ஆலோசனை பண்றோம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே நிர்வாகிகளை ஆலோசனை பண்றோம். நிர்வாகிகள் உடனடியாக சொல்றாங்க, அண்ணன் வீடு முற்றுகை அறிவிங்க அப்படின்றாங்க. வீடு முற்றுகையில 3000 மேற்பட்டவர்கள் வந்தாங்க. அந்த இடத்துல அரசாவி விடுதலையானவங்க 685 பேர். அரசியல் கட்சியில கூட 700 பேர் அரசாய் விடுதலை ஆவாங்க இருக்காது. 685 பேர் அரசாய் விடுதலை ஆகும். எதை சொல்ல வரேன்னு சொன்னோம்னா எந்த போராட்டமும் வீரியமா இருக்கும். டெல்லியில விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரியுது. உடனடியாக சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மத்திய அரசினுடைய அலுவலமாக சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு உடனடியாக அந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கும் போது அந்த ஆர்ப்பாட்டம் போலீஸ் வண்டிய பிடிக்க முடியாத அளவுக்கு நீங்க எல்லாம் ஒரு அரை மணி நேரம் இங்க இருந்துட்டு நீங்க போங்க, இவ்வளவு பேரை ஏத்துறக்க எங்கிட்ட வாகனம் எல்லாம் இல்ல சொல்லி எங்களை வாழ்த்திட்டு போனாங்க அந்த இடத்துல. அதனால போராட்டம் இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்னும் புதிதல்ல. வரக்கூடிய அவர்களுக்கு அத்தனை விஷயத்திலையும் நிக்கக்கூடியவங்க. ஒண்ணு கடைசியா இறுதியா சொல்லிடுறேன். ஏன்னா இருக்கக்கூடிய புதிய நிர்வாகிகள் நம்மளுடைய அமைப்பு வடசென்னை வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் அருமையான ஜெயராம் அண்ணன் நம்ம பகுதியில் இருக்காங்க. அவங்க இருந்த காலகட்டத்திலேயே குளத்தூர் வியாபாரி சங்கத்துல ஒரு சாதாரண செயலாளர் இருந்தவன் தான். ஆனா 97 கோயம்பேடு திறந்த உடனே அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அப்ப பொன்முடி தான் அந்த அமைச்சரவையில் இருக்கார். சிஎம்டி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அவர் தான் அமைச்சர்ல இருக்காரு. ஆல்டியர்ல தான் சட்ட மினிஸ்டர். ஏன்னா இருக்கக்கூடிய புது நிர்வாகிகளை சில விஷயம் தெரியணுங்கிறத ஒரு வார்த்தை மட்டும் வச்சுட்டு போறேன். உடனடியாக அன்னைக்கு செங்கல்பட்டு ஈஸ்ட் இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு தான் இருந்தாரு. நாஞ்சல் குமரன் இருந்தார். அங்க என்னை அரெஸ்ட் பண்றாங்க. 4:30 மணிக்கெல்லாம் இந்த தொழில் வரி, அதாவது நுழைவு வரிங்கிறத
நுழைவு வரி இருக்கக்கூடாது, நீங்க வந்து பார்க்கிங் யார்டுக்கு வரி போடுங்க அப்படிங்கிற ஆர்ப்பாட்டம் ஐயா தலைவர் வெள்ளையண்ணாச்சி தலைமையில் நடக்கணும். ஆனா அதுக்கு யாரு, நாங்க தளபதியா இருந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்தி செல்றதுக்கு எல்லா நிர்வாகிகளையும் போய் அங்க நிக்கிறோம். தலைவர் 6 மணிக்கு வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நிக்கிறோம். ஆனா எங்களெல்லாம் 4:30 மணிக்கே கைது செஞ்சிடறாங்க. 4:30 மணிக்கே கைது செஞ்சிடறாங்க. ஆனா தலைவர் வராங்க, கொஞ்சம் தள்ளுமுள் ஏற்படுது, உடனே காவல்துறை வண்டியை கொளுத்தி அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பல மாதங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிலே கிடைக்கல, பல மாதங்கள் நான் சிறையில் இருந்தோம் வேலூர் ஜெயிலில். வணிகர்களுக்காக 12 வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். எல்லாமே எப்படி வாங்கியிருக்கோம் சொன்னோம்னா வணிகர்களுக்காக தான் போயிருப்போம். நாங்க ஏற்கனவே இங்க பேசின மாதிரி எந்த வகையிலையும் எந்த தலைவர்களும் இந்த அமைப்புல உங்க தலைவர் இப்படி இருக்கிறாரு, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேச முடியாது. எல்லா தலைவர்களும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஏதாவது ஒரு சமுதாய சங்கத்துல ஒரு 15 கோடி ஊழல், இல்லைன்னா கட்டினம் கட்டினதுல ஒரு 10 கோடி ஊழல், இல்ல வசூல் பண்ணதுல இத்தனை கோடி ஊழல், அப்படிதான் இருக்கும். நம்ம தமிழ்நாடு அனைத்து வணிகங்களோட பேரமைப்பு தான் எந்த நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயும் சரி, கிளை சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு ஆளு கூட யாருமே கரைபடியாத நிர்வாகிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொலைபேசியில போன் பண்ணா எடுக்கக்கூடிய நிர்வாகிகள்னா நம்ம தான். இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரியில இருந்து ஏதேனும் சாலை மார்க்கமாக ஏதேனும் ஒரு சின்ன விபத்து நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு தொலைபேசியில கூப்பிடுவாங்க. உடனே மதுரையா இருந்தா மதுரை மண்டலத்தில் உடனே போனோம், 5 நிமிஷத்துல போனோம். இவர் காரை கொண்டு மாத்தணும், அது அமைப்பு. நீ மாத்திக்கிட்டு இருக்கனாலதான் அத்தனை மாவட்ட தலைவர்களும் தெம்போடு இருக்காங்க. தூத்துக்குடியில ஒரு விஷயமா உடனே மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் இப்படி கட்டமைப்போடு கொண்டு போயிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய 6 மாநாடை முடிச்சுட்டு 7வது மாநாடுக்கு அடி எடுத்து வைக்கிறோம். 7வது மாநாடு நம்ம வணிகர்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்பினுடைய திருப்பு மாநாடு அமையணும். அந்த மாநாட்டிற்கு பல சங்கங்களை அழைத்து இந்த அலெக்ஸ் அண்ணன், இதுல ஒரு முக்கியமான அண்ணன், அதை ராஜகோபால், ஏன்னா இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு வர பசியா இருக்கும், தொடர்ந்து தொலை தூரத்தில் போட்டு இருக்கும். இங்கே வரவேற்புரை ஆற்ற வேண்டிய ஆள் ஆற்றல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் ராஜகோபால். உண்மையிலேயே எல்லா தலைவர் சிலைக்கும் மாலை போடணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. நான் எப்பவுமே சமத்துவமாகவே சிந்திக்கக்கூடியவர், இன்னைக்கு இல்லை என்னைக்குமே. அப்போ மாலை போடணும் அப்படின்னா அனுமதி இல்லை, இன்னைக்கு 26ஆம் தேதி குடியரசு தினம், என்ன பண்றது தெரியல அப்படின்னு இருந்தாங்க. என்னை காலையிலேயே டிஃபன் பண்ண சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் எடுத்து யாருக்கோ ஒரு ஃபோனை போட்டு அந்த அம்மாட்ட அனுமதி கேட்குறாங்க. அவங்க ஒவ்வொரு 2 நிமிஷம் எடுத்துக்கங்க, 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சிக்கலும் வராது. ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ நீங்க ஒவ்வொரு சிலைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே சிக்கல் வரும். அதனால அதை உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, அதன் அடிப்படையில் நீங்க உடனே போய் மாலை போடுங்கன்றாங்க. அலெக்ஸ் தலைமையில ராஜகோபால் தலைமையில போய் 4 சிலைக்கும் மாலை போட்டு அற்புதமான வரவேற்போட செலுத்திட்டு வந்தோம். வந்த உடனே நான் சொன்னேன், அண்ணன் அந்த மேமுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அப்படின்னு. உடனே போட்டார். உண்மையிலேயே பம்பரமாக, வயசு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 30 வயசு சிறுவனை போல ஓடி ஆடி வேலை செஞ்சிருக்க மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன், அருமையான அண்ணன். அதனால எல்லோரும் கலந்து நம்ம அமைப்பை பொறுத்தவரை என்னைக்குமே நான்ங்கிறது ஒரு காலம் இருக்கக்கூடாதுங்கிறத எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம நாம்ங்கிறதோட பயணிக்கணும், நாம்ங்கிறதோட பயணிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். அதனால எல்லோரும் எல்லாரையும் கலந்து பேசுங்க. அடுத்து குறிப்பா ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர், இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய கார்த்திகேசவன், அந்த கார்த்திகேசவன் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அலெக்ஸ் அவர்களுக்கும் தாழ்மையான தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய ஒரு வேண்டுகோள், உங்களை சுத்தி நிறைய பகுதிகளோட சங்கத்தை நீ இணைங்க, சங்கத்தை இணைத்து அமைப்புக்கு வலு சேர்த்து கொடுங்க. அதை விட ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க,
ஒரு பிள்ளைகளை இந்த சங்கத்தினோட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை கல்லூரிக்கு +2 முடிச்சு தயாராக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்க. எப்படி உருவாக்கணும்னு சொன்னோம்னா ஒரு அதிகார பதவிக்கு படிக்க வைங்க. அதை நீங்க பொறுப்பேற்றுங்க. நீங்க பொறுப்பேற்று அண்ணன் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும் நீங்க தாங்கன்னு எங்களை கேளுங்க. தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்புல தலைமையிலிருந்து கண்டிப்பா கொடுப்போம். ஒவ்வொரு மாநாட்டிலையும் குழந்தைகள் அழைச்சி குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். இந்த மாநாட்டில் இந்த சிறு குழந்தைகள் அழைத்து 5 லட்சம் ரூபாய் மாநாட்டில் கண்டிப்பாக அந்த நிதியா வழங்குவோம். குழந்தைகளுக்கு எதுக்கு கொடுக்குறோம்னு சொன்னோம்னா அந்த குழந்தைகள் அந்த மாநாட்டுக்கு வரும்போது இப்பேற்பட்ட அனுபவப்பட்ட தலைவர்களை சந்திக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வமா இருக்குங்கிறதுனால தான் அந்த குழந்தைகளை மாநாட்டில் ஏற்றுறோம். அதை மனசுல கருத்து கொண்டு இருக்கக்கூடிய வரக்கூடிய சங்கத்தோட நிர்வாகிகள்ல இன்னைக்கு +2 முடிச்சு போற பிள்ளைகளை பார்த்து கல்லூரிக்கு ஒரு பிள்ளைகளை தேர்ந்தெடுங்கள். அந்த பிள்ளைகள் வசதியாக இருந்தா கூட சரி அதை படிக்க வைக்கணும்னா நீங்க கையில் எடுங்க. பணம் கொடுக்க வேண்டியில்லை. இந்த குறிப்பு எடுத்து படிச்சா இந்த அதிகாரத்துக்கு போலாங்கிறதை தெரிஞ்சு உட்கார்ந்து படித்த பிள்ளைகிட்ட உட்கார்ந்து கவுன்சிலிங் கொடுங்க. அந்த பிள்ளைகளை படிக்க வைங்க. படிக்க வச்சு ஏதோ 10,000 20,000 50,000க்கு வேலைக்கு அனுப்பவே அனுப்பாதங்க. நம்ம செய்யற தொழிலை படித்ததை வச்சு தொழில் செய்ய சொல்றோம். நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணியிருப்போம், குறிப்பா வட்டிக்கு பணம் வாங்கியிருப்போம், தண்டல் வாங்கியிருப்போம், அதிகாரிகிட்ட திட்டு வாங்கியிருப்போம், பெரிய அதிகார படைச்சவங்க திட்டு வாங்கியிருப்பான் கடன் நடத்தும் போது. அதெல்லாம் இல்லாம நம்மளுக்கெல்லாம் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு ஒரு கேடயமா இருக்கு. துணிஞ்சு அடிங்க. அதிகாரிகளை பத்தி பயப்படாதங்க. அலெக்ஸ் இளைஞர் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க மாவட்ட பொறுப்பு ஏத்த உடனேயே ஒரு காரியம் செஞ்சீங்க. அந்த அரசியல் அதிகாரம் பயந்தா அமைப்பு காடத்தி போட்ட உடனே காவல்துறையில நடுங்கினாங்க. அதை செய்யுங்க. இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த அதிகாரியை பார்த்தோம், எந்த அரசியல்வாதியை பார்த்தோம், எந்த சமூக விரோதியை பார்த்தோம் பயப்படவே பயப்படாதங்க. அமைப்பு நிற்கும். 24 மணி நேரம் என்னை தொலைபேசியில் கூப்பிடுங்க. எந்த நேரம்னாலும் நீ வேணா எப்பனாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்த நேரம்னாலும் போன் எடுத்து பேசுவேன். யாரு போன் போட்டாலும் அடுத்தவங்க கொடுத்து பேச மாட்டேன். நானே எடுத்து நானே பேசுவேன். அதனால நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட இரவு நேரங்கள்ல கடையெல்லாம் மூடிட்டு வரும்போது ஒரு 10 மணி 10:30 மணி 11 மணி ஆயிடுச்சுன்னா பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து சாப்பிடும் போது கருத்து பரிமாற்றம் பண்ணுங்க. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நேற்று எந்த நிலையில இருந்தோம், இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறோம், என்ன கடன் பெற்று இருக்கிறோம், யாரெல்லாம் நம்மளை திட்டி இருக்கிறா இல்ல யாரெல்லாம் வாழ்த்தி இருக்கிறா அப்படின்னு பிள்ளைகிட்ட கருத்து பரிமாற்றம் பண்ணுங்க. கணவன் மனைவி கருத்து பரிமாற்றம் பண்ணாலே எந்த கவலையுமே இல்லாம போயிடும். காரணம் பிள்ளைகள் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்து ஒதுக்குங்க. ஒதுக்கி அந்த பிள்ளைகளை பாருங்க, பழகுங்க. பிள்ளைகளை கல்லூரிக்கு போயிட்டு வருதுன்னா கவனமாக கவனிங்க. கல்லூரிக்கு போயிட்டு வருது இந்த பிள்ளை 5 மணிக்கு வர வேண்டிய பிள்ளை 6 மணிக்கு வருதுன்னா உடனே நீங்க தயாரா இருங்க. பிள்ளைகளை பாருங்க. பிள்ளைகிட்ட தினம் பேசுங்க. ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களை நீங்க கொண்டு விட்டுட்டு வந்துடுவீங்க. கல்லூரிக்கு போற பிள்ளைகளை விட மாட்டீங்க. அந்த பிள்ளை என் பிள்ளை பெரிய பிள்ளை, நான் சொன்னா என்னமே செய்யும், என் பிள்ளை அப்படி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போகாம நம்ம பிள்ளைகளை ஒழுக்கமாக வளங்க. நம்ம கூட ஒரு சில நேரத்தில் ஒழுக்கம் இல்லாம இருந்திருப்போம். ஒழுக்கமாக பிள்ளையை வளங்க. வளர்த்தோம்னா நம்ம வீடு, நம்ம நாடு, நம்ம ஊரு எல்லாம் சுபிச்சமா இருக்கும். நம்ம படிக்க வச்சோம்னா அந்த அதிகாரி என்ன பண்ணுவான்னா தப்பு பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை கண்டிப்பா நிக்க வச்சு கேட்பாங்க. அருமை என்ன சொன்னாங்க, 10 டிஃபன் கடையை காப்பாத்தி விட்டோம் அப்படின்னாங்க. 10 டிஃபன் கடை மட்டும் நீங்க காப்பாத்தலான 100 1000 லட்சம் நான் குறைஞ்சது இனிமேல் ஒவ்வொரு கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாங்க நெல்லையில, சாதாரண பிளாட்ஃபார்ம் கடைகளை காப்பாற்றி வணிக குடும்பங்களை வணிக சொந்தங்களை காப்பாற்றக்கூடிய பெருமை அவங்களுக்கு சேர்ந்துருக்கு. அதனால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 2 கருத்து மெயினான கருத்து வச்சேன். மிச்சம் எல்லாம் கேட்குறீங்களோ கேட்கலையோ பிள்ளைகளை படிக்க வைங்க, பிள்ளைகளை பாதுகாருங்க, இரவு நேரங்களை கருத்து பரிமாற்றம் பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தலைமை அணுகுங்க. தலைமை கன்னியாகுமரியிலிருந்து நேர நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லை, இந்த பக்கம் தடா, இந்த பக்கம் ஒசூர். எந்த நேரத்திலையும் சிறு விபத்து ஏற்பட்டாலும் இரவு நேரங்கள்ல உடனே தொலைபேசியில கூப்பிடுங்க. அத்தனை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் அத்தனை மண்டலத்துடைய நிர்வாகிகளும் பம்பரமா வேலை செஞ்சிருக்காங்க. அங்க பார்த்தா கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அருமை கண்ணண்ணா இருப்பாங்க,
அடுத்த திருச்செந்தூர்ல இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. எல்லாத்த விட நான் உங்களோட தயாரா இருப்பேன். எந்த நேரம் கூப்பிடுங்க. படிப்புக்கு ஏதேனும் உதவி வேண்டும் என்றால், கல்விக்கு ஏதேனும் உதவி வேண்டும் என்றால், நான் பணக்காரன் இல்லை, ஆனா என்ன சுத்தி இருக்கீங்க பாத்தீங்களா எல்லாரும், அவங்க ஒரு 1000 ரூபாய் போட்டோம்னா அந்த கூட்டத்துல 2 லட்சம் ஈஸியா வசூல் ஆயிடும். அப்படிதான் வசூல் பண்ணி ஒரு பையனை படிக்க வச்சோம். அந்த பையன் இன்னைக்கு சப் கலெக்டரா இருக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம படிக்கல, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும். என்ன செய்யணும்? சண்முகநாதன் போய், அண்ணன் பிள்ளைய படிக்க வைக்கிறோம், 1 லட்சம் ரூபா இருக்கு, நான் வச்சுங்க, நீங்களே டிடி எடுத்து கொடுங்கன்னா அண்ணன் தட்ட மாட்டார். விஜயகுமாரோட சொன்னோம்னா 2 லட்சத்தை கொண்டு கொடுத்துடணும், அண்ணன் ஒரு 25,000 போடுங்க போதும் அப்படின்னா போட்டுவார். இப்படி நம்மளுடைய பணி தொடர்ந்து எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க நல்லா கவனிச்சீங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க. இங்க கூடிய நிர்வாகிகள், வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மண்டலத்துடைய நிர்வாகிகள், எந்த வகையிலையும் ஆண்டவன் நோய் நொடி இல்லாம அவங்கள நீடோடி வாழ வைக்கணும். இதனுடைய சங்கத்தினுடைய சங்கம் இன்னைக்கு தான் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். இது பல்வேறு விழாக்களை நடத்த வேண்டும். அடுத்து வரும்போது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சங்கத்தின் நிர்வாகிகள் ஏதேனும் ஒரு பிள்ளைகள் இந்த இடத்துல அதிகார பதவிக்கு படிச்சு அந்த இடத்துல இருந்து பெருமை சேர்க்க வேண்டும். அந்த பெருமை தான் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பெருமையா இருக்குங்கிறது தெரிவித்துக் கொண்டு, இத்தனை நேரம் காத்து இருந்து எல்லோரும் நிகழ்ச்சியை முடிச்ச போறோம். அதுக்கப்புறம் பொறுமையா கவனமா ஊருக்கு போங்க. எல்லோரும் வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க, கவனமா பொறுமையா போங்க. ஒருவேளை உங்களுக்கு இரவு போக முடியலன்னு சொன்னோம்னா தங்கருக்கு இடம் இருக்கு, சாப்பிட்டுட்டு தங்குங்க. அதிகாலை 3 மணிக்கு போங்க, அப்பதான் நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்கிறதை கேட்டுக்கொண்டு அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.